சர்க்குருவே சரணம். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி வெற்றி. பகவான் பல முறை பல பக்தர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. உனக்கு நல்ல நேரம் வந்துச்சு சாமி. இதை மறைமுகமாகவும் சொல்லியிருக்காங்க, நேரடியாக கூப்பிட்டும் சொல்லியிருக்காங்க. சாமி நம்மளை நல்ல சீரும் சிறப்பாக வச்சு பார்க்கணும் தான் அவங்க நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை பக்குவப்படுத்துகிறாங்க. நாம் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம வந்ததுக்கப்புறமா சாமியை மறக்காமல் இருக்கணும். அது சாமியே சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன செய்ய போகிறான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சில வார்த்தை. அது என்ன அர்த்தம் கட்டுனா, சாமிக்கு இல்லாதது அந்த உலகமே சாமி உலகம். தங்க மலையும் வைர மலையும் உருவாக்க அவங்களால முடியும். இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் எத்தனையோ பூமி இருக்குது, எத்தனையோ கோள்கள் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்மளை மறக்காமல் நினச்சிக்கிட்டே வாழுண்டா சாமின்னு தான் சொல்கிறாங்க. எத்தனை வசதிகள், எத்தனை வாய்ப்புகள், எத்தனை கோடிகள் கிடைச்சாலும் பகவானை மறக்காமல் பகவானுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு பகவான் நினச்சிக்கிட்டு நல்ல சந்தோஷமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அனுபவி. உண்மையாக நேர்மையாக யார் மனசு புண்படுத்தாமல் பகவானை வணங்குகளுக்கு இம்மையிலையும் வெற்றி உண்டு, மறுமையிலையும் வெற்றி உண்டுன்னு சாமி சொல்லியிருக்காங்க. எத்தனையோ விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒருத்தர் பணம் கேட்டு வந்தார். அவர் வடக்கா போடா சாமின்னு சொல்லி சொன்னதுக்காண்டி வடக்கு போனார். போன ஒரு வாரம் சென்னையில் தங்கியிருந்தார். ஒரு ரியல் எஸ்டேட்காரோட ஃப்ரெண்டு கிடச்சிது. அந்த ஃப்ரெண்டு ஒரு ஆள் கணக்காண்டி கூட்டி போனார். ஒரு ஆளுக்கு அனுப்பிச்சு இவருக்கு ஒரு 30 லட்சம் சொல்லி வாங்கிட்டு அவருக்கு எதாவது கொடுத்து அனுப்பணும் கூட்டி போனார். அவர் பேர் 30 லட்சம் வாங்கி அவர் கையிலே கொடுத்து மனமாற்றமாக இங்கே வச்சுக்க நல்லாருன்னு சொல்லிட்டாரு. அதனால் நேரம் சாமி கொடுத்தாரு. சாமி எடுத்து நல்லாரா போடா சாமி அப்படின்னாரு. அந்த பணத்தை மூலதனமாக வச்சு நிறைய கோடியாக சம்பாரித்து வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்துருவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. பகவான் கொடுக்குற நேரம் வந்துட்டால் அள்ளி கொடுத்துட்ருப்பாங்க. அந்த நேரம் வரைக்கும் காத்துட்ருக்காங்க. சாமி சொல்லிக்கிறாங்க, மகாலட்சுமி, சரஸ்வதி, பார்வதி தேவி 3 பேர் நிற்கிறாங்கடா சாமி, யாருக்கு நான் கொடுக்கணும் கேட்குறாங்கடா சாமின்னு சொல்லியிருக்காங்க. சாமியோட இந்த உலகத்தில் சிறந்த ஒரு கொடுக்கும் கடவுள் வேறு யாரும் கிடையாது. ஏன்னா அவனே சிவனாகவும் பிரம்மனாகவும் விஷ்ணுவாகவும் பரம்பொருளாகவும் இருக்கிறார். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம்.